أعوذ بالله من الشيطان الرجيم. السلام عليكم ورحمة الله وبركاته. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا أنتم مسلمون. அன்புகணிய சகோதர சகோதரர்களே, கம்பம் மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக தினம்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த உலகத்தில் பலவிதமான வேதங்கள், இகலாசங்கள், புராணங்கள் இதெல்லாம் இருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். இந்த புராணங்கள், இகலாசங்கள், வேதங்கள் எல்லாம் மனிதனை நேர்வழிப்படுவதற்காக அனுப்பப்பட்டதாக ஒவ்வொரு சமூகமும் அதை பற்றி சொல்லுகிறது. ஆனால் திருமறை குர்ஆன் இறைவனுடைய வேதம் என்று அது சொல்லுகிறது. இந்த திருமறை குர்ஆன் ஏறத்தாழ 1447 ஆண்டுகளுக்கு முன்பே கொஞ்சம் கொஞ்சமாக அருளப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் 40 வயதில் அவருக்கு குர்ஆன் அருளப்படுகிறது. 13 ஆண்டுகள் மக்காவிலையும் 10 ஆண்டு மதீனாவிலையும் 23 ஆண்டுகள் இந்த திருமறை குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக மனிதனுடைய ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பலவிதமான கருத்துக்களை சொல்லக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். இந்த திருமறை குர்ஆன் ஒரு டிக்ளேர் பண்ணுது. என்ன பண்ணுது அப்படின்னா, இது இறைவனுடைய வேதம், இதில் எந்த சந்தேகமும் இல்லை, இதில் முரண்படக்கூடியவர்கள் இது போல அத்தியாயத்தை கொண்டு வாங்க பார்ப்போம்னு சொல்லி 1447 ஆண்டுகளுக்கு முன்பே சொல்லப்பட்ட அந்த வசனம் இன்னைக்கு வரைக்கும் மெய்ப்பித்து கொண்டிருக்கிறது. இதுக்கு எதிராக யாரும் எந்த கருத்தும் முன்வைக்க முடியல. கருத்தை முன்வைக்கக்கூடியவர்கள்லாம் இந்த விஷயத்துல தோத்து போயிடுறாங்க. அதுதான் வரலாற்று சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த திருமறை குர்ஆன் ஒட்டுமொத்த மனித சமுதாயத்துக்கும் அருளப்பட்டது. அதென்ன 1447 ஆண்டுகளுக்கு முன்பே திருமறை குர்ஆன் அருளப்பட்டது, அதற்கு முதல் இந்த குர்ஆன் அருளப்படலையா என்ற கேள்விக்கு முந்தைய சமுதாய மக்கள் மத்தியில பலவிதமான வேதங்கள் வந்திருக்குது. தௌராத் வேதம், இஞ்சில் வேதம், சபூர் வேதம் என்று ஒவ்வொரு நபிமார்களுக்கும் அந்த வேதங்கள் வழங்கப்பட்டிருக்குது. இறுதியாக மனித சமுதாயத்துக்கு அருளப்பட்டதுதான் இந்த திருமறை குர்ஆன். இந்த திருமறை குர்ஆனை இன்னைக்கு முஸ்லீம் அல்லாதவர்களும் பலர் படித்து இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டே இருக்கின்றார்கள். நம்ம வரலாற்றில் பார்க்குறோம், சம்பவங்களை பார்க்குறோம். நிறைய மக்கள் இந்த திருமறை குர்ஆனை முஸ்லீம் அல்லாத மக்கள் வாங்கி அதை படிக்கிறாங்க, பார்க்குறாங்க, ஆய்வு பண்ணுறாங்க. பல வருஷங்கள் ஆய்வு பண்ணுறாங்க. 10 வருஷம் 15 வருஷம் ஆய்வு பண்ணிட்டு இது இறைவனுடைய வேதம் தான் என்று இஸ்லாத்துக்கு வரக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஆனால் இஸ்லாத்துடைய எதிரிகள் என்ன சொல்றாங்கன்னு பார்த்தோம்னா, இந்த திருமறை குர்ஆனை படித்தா பலவிதமான குழப்பம் வரும், நீங்கள் உங்களுக்கு சரிப்படாது, மனுஷனை மிருகமா ஆக்கம்லாம் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்குறோம். இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். இன்னொன்று, புனித சவேரியார்னு அங்கங்கெல்லாம் ஸ்கூல் பேர் பார்ப்பீங்க. அவர் லெட்டர் எழுதியிருக்காரு. நான் மதம் மாற்றியவுடன் அவன் நேற்றைய வரை வழிபட்ட அந்த இறைவன் திருமேனிகளை உடைக்க வைத்தால் எனக்கு அவ்வளவு சந்தோஷம்னா அவர் எழுதின கையெழுத்து பிரதி இன்னைக்கும் போலந்தில் இருக்கு. சரியா? ஸோ அதனால இந்த மாதிரி பைபிளையோ குர்ஆனையோ நீங்கள் அப்படியே வரிக்கு வரி எடுத்துக்கொண்டால் மனிதனை மிருகமாக்கிறது. அதாவது அன்றைய காலகட்டங்கள், அதாவது இன்னைக்கு அமெரிக்காவில் ஓட்டாங்க நகரத்தில் பள்ளி குழந்தைகள் பைபிள் படிக்கக்கூடாதுன்னு தடை செஞ்சிருக்காங்க. ஏன்னா அதில் இந்த மாதிரி வசனங்கள் இருக்கிறது. அதனால இன்னைக்கு செக்யூலரிசம் என்ற பெயரில் நீதிபதிகளும் இந்த மாதிரி வார்த்தைகளை தவிர்த்திருக்கலாம். ஏன்னா இது அவர் அப்படியே சொல்லி இருந்தால் தவிர்த்திருக்கலாம். ஆனால் நீங்க இதே சொன்ன நேரத்தில் நேற்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் மிக முக்கியமான வழக்கில் தமிழக அரசிற்கு கொட்டுன்னெலாம் சொன்னால் ரொம்ப கம்மி. இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இவர் என்ன சொல்ல வர்றாரு? திருமறை குர்ஆனும் பைபிளையும் சேர்த்து சொல்றார். இதை படித்தோம்னா மனிதன் மிருகமாயிருவான் அப்படிங்கிற ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். எந்த அடிப்படையில் இவர் சொல்றாருங்கிறது தெரியல. மொத்தத்துக்கு வன்மம். இவர்கள் பேசக்கூடிய பேச்சு எல்லாமே பொய், பித்தலாட்டம், வரலாற்றுக்கு எதிராக கருத்து சொல்லுவது, அறிவுக்கு சம்மந்தம் இல்லாமல் பேசுவது, மக்களை மடையாக்குவது. இதுதான் இந்த செய்தியை அவர் சொல்றாரு. குர்ஆனு படிச்சா மிருகமாயிருவான் அப்படிங்கிற செய்தியை பதிவு செய்கிறார். அது இன்னொரு கருத்தை சொல்றாரு. நீங்க கேட்டிருப்பீங்க, அமெரிக்காவில் லாஸ் ஏஞ்சல் நகர் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் பைபிள் படிப்பதற்கு தடை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு வாதத்தை வைக்கிறார்.
இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கிறாது. ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான மில்லியன்களை பணங்களை உலகம் முழுவதும் அனுப்பி கொண்டிருக்கிறது கிறிஸ்தவத்தை பரப்புவதற்கு அமெரிக்கா தலைமையிலிருந்து உலக நாடுகள் மொத்த நாடுகள், இந்த நாடுகள் கிறிஸ்துவ நாடுகள் எல்லாம் அமெரிக்காவுக்கு பணம் கொடுத்து ஒவ்வொரு ஆண்டும் பல மில்லியன் டாலர்களை கிறிஸ்துவ மதத்தை பிரச்சாரம் செய்வதற்கு அனுப்பப்படக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். அந்த சமீபத்தோட இந்தியாவில் அதை நிப்பாட்டுறதுக்கு உள்ள வேலையெல்லாம் பார்த்தாங்க. ஆனாலும் நடக்கலை. அமெரிக்காவை மீறி இங்கே ஒண்ணுமே செஞ்சிட முடியாது. அப்ப அவர் ஒரு தகவலை பதிவு செய்யறாரு. அமெரிக்காவில் பைபிள் படிக்கிறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிற ஒரு பொய்யை சொல்றாருன்னா இவர் எப்படி ஆளா இருப்பாரு? வேதங்களை இன்னைக்கு பார்க்கிறோம். இந்த வேதங்கள் எல்லாம் இன்னைக்கு மனுஷன் பின்பற்றக்கூடியதா இருக்குதா? எந்த வேதத்தை எடுத்துக்கங்க, வேதங்கள், இகிலாசங்கள், புராணங்கள் எல்லாம் மனிதன் பின்பற்றக்கூடிய மாதிரி இருக்குன்னா இல்ல. ஆனா அவர் என்ன சொல்றாரு? திருமறை குரானை படிச்சா மிருகமாயிருவான் அப்படிங்கிற செய்தியை பதிவு செய்யறாரு. அந்த திருமறை குரான ஆரம்பத்தில் என்ன பதிவு செய்யுதுன்னா, அலிஃப் லாம் மீம் தாலிகல் கிதாபு, இது இறைவனுடைய வேதம், இதுல எந்த சந்தேகம் இல்லை. முதலில் முத்தகீன்களுக்கு நேர் வழி காட்டும். முத்தகீன் ஆறு? அறிவாளிகளுக்கு நேர் வழி காட்டும். திருமறை குரானில் வசனத்தை எடுத்து பார்த்தோம்னா இந்த பதிவு செய்யுது அறிவாளிகளுக்கு. அப்ப மடையர்களுக்கெல்லாம் இங்க வேலை இல்லை. மடையர்கள்லாம் இதை பார்த்து பயப்படணும் அவசியமே இல்லை. மடையன் அவன் வேலையை பார்க்க வேண்டியதா. முத்தகீன்கள் அறிவாளிகள் பின்பற்றுவார்கள், அவர்களுக்கு நேர்வழி திருமறை குரான் சொல்லு. இந்த திருமறை குரான் பலவிதமான சம்பவங்கள்லாம் சொல்லுது. நிறைய நம்ம செய்தியை சொல்லியிருக்கிறோம். ஒரு மனிதன் எந்த அடிப்படையில் பிறக்கிறா, எந்த மாதிரி பிறக்கிறா அப்படிங்கிறத இன்னைக்கு வரலாற்று ரீதியா பாருங்க. விஞ்ஞான ரீதியா பார்த்தோம்னாக்க ஒரு தாய் ஒரு தகப்பனுக்கு பிறந்ததுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய 800 கோடி மக்களுடைய பிதாவாக இருக்கக்கூடியதான் ஒரு தாய், ஒரு தந்தையிலிருந்து பிறந்தவர்கள்லாம் பிறக்கக்கூடியவர்கள் அந்த 800 கோடி மக்கள். அது திருமறை குரான் சொல்லுது, யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, இன்னா ஹலக்னாஹும் தக்கரி உன்தா, உங்கள் அனைவரையும் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைச்சோம் அப்படிங்கிற செய்தியை பதிவு செய்யுது. இவர் சொல்றாரு இந்த கருத்து, குரானை படிச்சா மிருகமாறு வேண்டு. இந்த மிருகம் சொல்லக்கூடிய இவர் சொல்லக்கூடிய வேதம் மனிதன் நெத்தியிலிருந்து பிறந்தான், தோல்ல இருந்து பிறந்தான், தொடையில இருந்து பிறந்தான், காலில் இருந்து பிறந்தான் சொல்லி புராணத்தில் எழுதி வச்சிருக்காரு. இப்ப யாரை மிருகமாக்குது? குரானை படிச்சா மிருகமாக்குமா, இந்த மாதிரி வேதங்களை படிச்சா மிருகமாக்குமாங்கிறத நீங்க எதை முடிவு செஞ்சுக்கிறோம். இப்படி ஆளுகள் எல்லாம் சமூகத்துல பிரச்சனை உண்டு கொண்டது. திருமறை குரானை படிக்க கூடாது, பைபிளை படிக்க கூடாது, உன் வேதத்தை படிக்க சொல்லு, நீ எதுக்கு அதை படிக்காத இதை படிக்காத சொல்ற? யாரு மிருகமா இருக்கா? இன்னைக்கு உலகத்துல அனைத்து மக்களும் சமமாக இருக்கக்கூடிய திருமறை குரான் சொல்லுது, மனிதர்கள் எல்லாரும் சமம், இதுல ஏற்றத்தாழ்வுலாம் கிடையாது. உங்களில் சிறந்தவர் யாருன்னா இறைவனுக்கு பயன் நடக்கக்கூடியவர்கள் அப்படிங்கிற டிக்ளேர் பண்றது. அப்ப வேதம் இல்லாம வேதம் சொல்லக்கூடியது புராணங்கள், இகிலாசங்கள்லாம் பொசுக்க வேண்டும் என்று, ஏன்னா மனிதன் பின்பற்ற முடியாது, இது பொசுக்க வேண்டும் முந்தைய அறிவாளிகள் அதிக தலைவர் பெருமக்கள்லாம் கருத்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அது இன்னைக்கு வரைக்கும் ஆய்வுல ஓடிக்கிட்டு இருக்குது. இப்ப திருமறை குரான் என்பது மனித சமுதாயத்துக்கு நேர் வழி காட்டுறது. இந்த குரான் 1447 ஆண்டுகளாக இந்த உலகத்துல மக்கள் பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க. இது சம்பந்தமா பல சகோதரர்கள் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாங்க. அந்த இதை பாருங்க, நீங்க இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். புரிஞ்சுக்கிட்டேன். பார்த்தீங்கன்னா எனக்கு இஸ்லாம், எனக்கு ஏகத்துவத்தை பற்றி அறிமுகம் பண்ண சகோதரர் எந்த ஊர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கோயம்புத்தூர் தான். இன்றைக்கி எனக்கு உலகத்திலேயே மிக பிடிச்ச ஊர் எதுனாலும் கோயம்புத்தூர் தான். இன்றைக்கி அந்த சகோதரர் நான் ஒரு பிஸ்னஸ் விஷயம் ஐடியா டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப் எடுத்துகிட்டு நான் கோயம்புத்தூர் போகிறேன். அவர் ஆக்சுவல் டிஸ்ட்ரிபியூட்டராக அங்கே இருக்கார். ஆனால் அவர் நினச்சிருந்தா எப்படி வேணால் பேசியிருக்கலாம், எப்படி வேணால் அப்ரோச் பண்ணியிருக்கலாம். ஏன்னா நான் இப்போ இவ்வளோ வேதனையாக சொல்கிறேன்னா இப்போ எனக்கு ஒரு புரிதல் இருக்குது. அன்றைக்கி நான் பேசினது புரிதல் இல்லாமல் எப்படி பேசியிருப்பேன் நீங்களும் உணர முடியும். அவர்கிட்ட மிகப்பெரிய விவாதங்கள், தர்க்கங்கள் தான். நீங்கள்லாம் காட்டு முன்னாண்டிகள்ன்ற லெவலில் தான் நான் பேசினேன், புரிதல் இல்லாமல். ஆனால் மாஷா அல்லாஹ் அவர் அவ்வளோ பொறுமையாக எனக்கு எடுத்து சொல்லி எனக்கு புரிய வச்சு ஒரு கன்க்ளூஷன். அப்பயும் நான் பிடிச்ச மயிலுக்கு 3 காலம் தான் நின்னேன். ஏன்னா என்னோடய பர்சனல் லைஃப்பில் ஏற்பட்ட ஒரு விஷயம். அடுத்தது இன்னொன்று, நான் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக பின்புலத்தில் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு அல்லாஹ்வுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் அப்படின்னா குரான் படிக்கிறப்போ நான் ரொம்ப நொந்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா இணை வைக்கிறது தான். மற்ற எந்த குற்றத்தை வேணால் அவன் மன்னிப்பான், அதை மட்டும் மன்னிக்க மாட்டான்னு சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் நான் பிறந்தேன். அப்படின்றப்ப எனக்கு அந்த ஒரு ஆதிக்க எண்ணம் தான் இருந்தது. ஸோ அது எவ்வளோ பெரிய ஒரு தாக்கத்தை கொடுத்துச்சு அப்படின்னா, சின்ன வயசில் வளர்க்குறப்ப அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா என்னோடய தாத்தா என்ன சொல்லுவாருன்னா,
எல்லோரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்றைக்கி ஆர்எஸ்எஸ்ன்னு கேள்விப்படாமல் யாருமே இருக்க முடியாது. அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய பிதாமகர் எப்படி நம்ம வந்து தந்தை பெரியார் எங்கள் தீகாக்கு பிதாமகராக சொல்கிறோமோ, கோல்வால்கர்னு ஒருத்தர், அவரும் பிராமண சமுதாயத்தில் பிறந்தவர் தான். அவர் பிறந்த தேதியும் February 19, நான் பிறந்ததும் February 19. அப்போ எந்த அளவுக்கு எனக்குள்ளே வந்து ஒரு ஆன்மீகத்தையும் ஒரு இந்த தேசம் ஒரு இந்துக்கான தேசம் தான்றதை சொல்லி தான் வளர்த்தாங்க. பிகாஸ் அவர் பிரிட்டிஷர் காலத்துலேருந்து இருந்ததுனால. ஆனால் இது எல்லாத்தையும் மாற்றினது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வோட மிகப்பெரிய கருணை தான். ஏன்னா தமிழில் எனக்கு கிடைச்ச குரான், அந்த குரானையும் இறைவன் வந்து அப்பே நான் படிச்சிருந்தேன்னா கூட எனக்கு அந்த புரிதல் இருந்திருக்காது. என்னோடய பர்சனல் லைஃப்லேயும் ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்து உணர வச்சு அதுக்கப்புறம் படித்ததுக்கப்புறம், ஆனால் குரான் படிக்கிறப்பையும் நான் ஸ்லோகம் சொல்லிட்டு தான் படிக்க ஆரம்பித்தேன். அதை நான் இங்கே சொல்லணும். ஆனால் அந்த படிக்க ஆரம்பித்தப்போ எனக்கு கிடைச்ச புரிதல் அப்படின்றதுல சில விஷயங்கள் நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து யூனிஃபார்ம் சிவில் கோட். ஜென்ரலாக வந்து இன்றைக்கி எல்லாருமே இஸ்லாமுக்கு எதிராக பேசுகிறது வந்து என்னென்னா, இவங்களுக்கு மட்டும் வந்து ஒரு சட்டமாக இருக்கக்கூடாது அப்படின்றப்போ அதை நான் சகோதரர் செல்வகுமார் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர். இவர் என்ன சொல்றாரு, திருமறை குரானை படிக்கும்போது திருமறை குரானை படிச்சு தான் நான் இஸ்லாத்துக்கு வந்தேன். எப்படி அவரை திருமறை குரானை படிக்கும்போது அவர் என்ன சொல்லி படிக்க பண்ணலாம், சுலோகம் சொல்லி படிக்க ஆரம்பிச்சாராம். எது அவர் அந்த நம்பிக்கை இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, நான் பிறந்த தேதியும் கோல்வாக்க இருக்கிற RSS உடைய தலைவர் அவர் பிறந்த தேதி ஒண்ணு. அப்ப எங்க குடும்பத்தை நாங்க எப்படி இருந்திருப்போம், எங்களுடைய பின்புலமே RSS பின்புலம் கொண்டது, நாங்க அந்த கொள்கையில ஊறி போனவங்க. ஆனாலும் திருமறை குரான் என்னை வந்து நேரு வெளிப்படுத்துச்சு அப்படிங்கிற செய்தியை செல்வகுமார் என்கிற பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர் பதிவு செய்கிறார். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருமறை குரான் என்பது இறைவனுடைய வேதம் தான். இறைவனுடைய வேதம் தான் திருமறை குரான். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழிகளிலுமே அச்சிடப்பட்டிருக்குது. எல்லா மொழிகளும், உலகத்தில் எத்தனை மொழி இருக்குதோ அத்தனை மொழிகளிலும் அச்சிடப்பட்டு உலக நாடுகள் எல்லாம் இது பின்பற்றக்கூடியதா இருக்குது. வெரி சிம்பிளா சொல்றதா இருந்தா ரொம்ப இலகுவான மார்க்கம் இந்த திருமறை குரானை சொல்லக்கூடிய செய்தி. இஸ்லாம் என்பது அறிவுபூர்வமான மார்க்கம், ஒரே கடவுளை கொண்ட மார்க்கம். இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லை, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் இல்லை. இந்த மாதிரி எல்லாம் செய்தி பதிவு செய்யக்கூடிய திருமறை குரான இந்த சங் பரிவார்கள் அதில் வந்து மிருகமாயிருமோ அதாயிருமோ இதாயிரம்னு சொல்லி மக்கள் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தி ரெண்டு சமூகங்களிலே பிரச்சனை உருவாக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். ஆக அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இவரிடம் கவனமாக இருந்து வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ஸல்லல்லாஹு தஆலா உங்களை என்னை ஆக்கி அவன் கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.